நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 22 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி அண்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு தேவையான வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ ஆல்ரெடி அப்டேட் பண்ண கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்ட் வீடியோஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் எவ்ரிடே வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், சரிங்களா? அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறப்போ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? சரி, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். ஸோ இந்தியாவில் பார்த்திங்கன்னா அதிக நகரமயமாக்கப்பட்ட மாநிலங்கள் பட்டியலில் பார்த்திங்கன்னா ஸோ தமிழ்நாடு பார்த்திங்கன்னா எந்த பிளேஸில் இருக்குன்னா, ஸோ 2வது பிளேஸில் இருக்குது. எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. 54.13%, சரிங்களா? அதிக நகரமயமாக்கப்பட்ட பட்டியலில் ஸோ தமிழ்நாடு வந்து செகண்ட் பிளேஸில் இருக்குது. ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா ஸோ கோவா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஓல்டு டேட்டா. இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட் பிளேஸில் வந்து கேரளா இருக்குது, செகண்ட் பிளேஸில் வந்து தமிழ்நாடு இருக்குது. தமிழ்நாட்டுடைய பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ கல்வி அறிவு விகிதம். ஸோ நமக்கு தெரியும் 2011 சென்சஸ் படி பார்த்தீங்கன்னா ஸோ கேரளா தான் வந்து கல்வி அறிவு விகிதத்தில் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது, சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் டேட்டா படி பாருங்கள். அப்போ தமிழ்நாடு பார்த்திங்கன்னா இந்த கல்வி அறிவு விகிதத்தில் வந்து எந்த பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்திய லெவலில் பார்த்திங்கன்னா ஸோ 4வது பிளேஸில் இருக்குது. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி பாருங்கள், 80.09%, 4th பிளேஸில் இருக்குது இப்போது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா தனிநபர் வருமானம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ இது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு எக்கனாமிக் ரிப்போர்ட் வெளியிட்டிருப்பாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஸோ இந்த டேட்டா வந்து கொடுத்துருப்பாங்க. தனிநபர் வருமானத்தில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வந்து 4th பிளேஸில் இருக்குது. ஸோ எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சராசரியாக வந்து ஒரு நபர் வந்து ஆண்டுக்கு வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஸோ 3.15 லட்சம், 3,15,000 வந்து சராசரியாக வந்து சம்பாதிக்கிறாங்க. ஸோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த டேட்டாவில், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ 72வது உலக அழகி போட்டியானது எங்கே நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஸோ தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் வந்து தான் நடக்க போகுது. 72வது உலக அழகி போட்டி வந்து ஹைதராபாத்தில் நடக்க போகுது, ஸோ தெலுங்கானாவில். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஊழல் புலனுணர்வு குறியீட்டில் ஸோ இந்தியா பார்த்திங்கன்னா இப்போ எந்த பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 96வது பிளேஸில் இருக்குது. ஊழல் புலனுணர்வு குறியீடு, இந்த ஊழல் குறியீடு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வந்து ஸோ கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா 93வது பிளேஸில் இருந்துச்சு. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 96வது பிளேஸில் இருக்குது, சரிங்களா? இந்த பட்டியலில் வந்து ஸோ ஊழல் குறைந்த நாடுகள் பட்டியலில் வந்து முதல் பிளேஸில் வந்து எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்மார்க் நாடு இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அனுசந்தன் தேசிய ஆராய்ச்சி அறக்கட்டளையின் தலைமை அதிகாரியாக பார்த்திங்கன்னா சிவகுமார் கல்யாணராமன். ஸோ அவரை வந்து நியமனம் செஞ்சுருக்காங்க. அடுத்து பாருங்கள். ஸோ வட இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் பார்த்திங்கன்னா ஹரியானாவின் கோரக்பூரில் நிறுவப்பட உள்ளது. ஸோ வட இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் வந்து எங்கே அமைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க, கோரக்பூர். ஸோ அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் இருக்குது, சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள். ஸோ டெல்லியில் நடமாடும் பல் மருத்துவமனை துவங்கப்பட்டுள்ளது. ஸோ நடமாடும் பல் மருத்துவமனை எங்கே துவங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெல்லியில். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸோ இங்கிலாந்தின் வாழ்நாள் சாதனையாளர் விருது பார்த்திங்கன்னா ஒரு நடிகருக்கு வந்து கொடுத்துருக்காங்க, இங்கிலாந்தின் வாழ்நாள் சாதனையாளர் விருது. ஸோ யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவி, நமக்கு தெரியும் சிரஞ்சீவி. ஸோ அவருக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவருக்கு பார்த்திங்கன்னா இப்போ 2024 வந்து பத்ம விபூஷன் விருதும் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம இந்தியாவுடைய கவர்மெண்ட், சரிங்களா? ஸோ இந்திய கவர்மெண்ட் வந்து 2024 பத்ம விபூஷன் விருது கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இங்கிலாந்து நாட்டுடைய வாழ்நாள் சாதனையாளர் விருதும் வந்து இவருக்கு கொடுத்துருக்காங்க, சிரஞ்சீவிக்கு, சரிங்களா? எதுக்காக கொடுத்துருப்பாங்கன்னா இந்த சோசியல் சர்வீஸ்லாம் வந்து நிறைய பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஸோ அடுத்து 10வது பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம். சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் முதல் பெண் தலைவராக வந்து ஒருத்தர் வந்து நியமனம் செஞ்சுருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் முதல் பெண் தலைவர் ஸோ யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிறிஸ்டி கோவென்ட்ரி. ஸோ அவர் வந்து நியமனம் செஞ்சுருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான டேட்டா. ஸோ அதனால் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோலோ இந்தியா பாரா விளையாட்டு போட்டி ஸோ 2025 தான் வந்து நடக்க போகுது. அதோடைய சின்னமாக பார்த்திங்கன்னா உஜ்வாலா வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க. அடுத்து பாருங்கள். ஸோ முக்கியமான டேஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்து வச்சுக்கணும். எக்ஸாம்ஸில் வந்து இந்த டேஸை பேஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ உலக நீர் தினம் வந்து எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மார்ச் 22. ஸோ அதுக்கான கருப்பொருள் வந்து என்ன? ஸோ அது பார்த்திங்கன்னா பனிப்பாறை பாதுகாப்பு.
ஸோ அவ்வளோதான். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தாச்சு. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.